வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஏற்கனவே 3 தொடர்கள் நம்மளுடைய கூட பிறந்தவங்களை பற்றி எப்படி சொல்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ உங்களோட குடும்பத்தையும் உங்களோட சொந்தக்கார குடும்பத்தை பற்றி எப்படி பேசுவது அப்படிங்கிற தொடர் தாங்க இது. இதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னா, டாக்கிங் அபவுட் யுவர் இம்மிடியட் ஃபேமிலி ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இம்மிடியட் ஃபேமிலினா என்ன சார், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா என்ன சார், அதுதான் இந்த தொடரோட மிக முக்கியமான கேள்வி. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இம்மிடியட் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்பாங்க சார்? இம்மிடியட் ஃபேமிலியில் பொதுவாக நீங்கள் இருப்பீங்க, உங்களோட ஒய்ஃப் பெரியவங்களாக இருந்தால், உங்களோட குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸு, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்க மட்டும்தான் யார் உங்களோட இம்மிடியட் ஃபேமிலி. இதே இது பெண்ணாக இருந்தால், பெரியவங்களாக இருந்தால் என்ன இருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட குழந்தைங்கள், அவங்களோட பேரண்ட்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்க தான் யார் இம்மீடியட் ஃபேமிலி. சரி சார். அப்போ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா என்ன? எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா உங்கள் சொந்தக்கார குடும்பம். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க? உங்களோட அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அவங்களோட குழந்தைகள், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸு, அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன், நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கிராண்ட் சில்ட்ரன், இவங்கெல்லாம் என்ன இருப்பாங்க? அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இருப்பாங்க. பொதுவாக சொன்னாங்கன்னா மற்றவங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அதர் தென் யுவர் ஃபேமிலி இஸ் யுவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்கள் அத்தை, சித்தி ரெண்டுக்குமே என்னது ஆண்ட்டு தான் இங்கிலீஷில். அதே மாதிரி சித்தப்பா, மாமா, பெரியப்பா எல்லாருக்கும் அங்கிள் தான். அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன், யுவர் ஆண்ட்ஸ் அண்ட் யுவர் அங்கிள்ஸ். அதுக்கப்புறம் கசின்ஸ்னால் யார் சார்? கசின்ஸ்னால் அவங்களோட குழந்தைகள், அதை கசின்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லக்கூடாது, கசின்ஸுங்கிறது காமன் வேர்டு. நம்ம பொதுவாக எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, கசின் சிஸ்டர், கசின் பிரதர்னு சொல்லக்கூடாது. தெர் இஸ் நோ வேர்ட் கால்டு கசின் பிரதர், கசின் சிஸ்டர். என்ன இப்போ உங்களுக்கு 2 கசின் இருக்காங்க, அவங்க பையங்க அப்படின்னா கசின்ஸ்ன்னு தான் சொல்லணும். 2 பொண்ணுங்க உங்களுக்கு கசின்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை கசின்ஸ்ன்னு தான் சொல்லணும். கசின் சிஸ்டர்னும் கசின் பிரதர்னும் சொல்லக்கூடாது. கசின்ஸுங்கிறது காமன் வேர்ட், அது 2 பேரையுமே குறிக்கும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. பொதுவாக இப்படி பேசுவோம், என்னோட குடும்பத்தில் என்னோட குடும்பம் மிகப்பெரியது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், எனக்கு 3 அக்காக்கள், 2 அண்ணன்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அப்பா ஒரே குழந்தை, அவங்க ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் தான்யா. அப்புறம் என்ன சொல்லுவோம், எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, இப்படி சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? என்னுடைய குடும்பம் மிகப்பெரியது. என்னுடைய குடும்பங்கிறது என்னது? இம்மிடியட் ஃபேமிலி, ரைட்டா? அதை எப்படி சொல்லுவோம்? என்னுடைய குடும்பம் மிகப்பெரியதுங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மை இம்மிடியட் ஃபேமிலி இஸ் வெரி பிக். மிகப்பெரியது. மிகப்பெரியதுங்கிறதுக்கு என்னது? பிக். வெரினா மிக, ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் வரும். அதனால மை இம்மிடியட் ஃபேமிலி இஸ் த சப்ஜெக்ட். எது? என்னுடைய குடும்பம். அதனால தான் மை இம்மிடியட் ஃபேமிலி இஸ் வெரி பிக். எனக்கு 3 அக்காக்கள் மற்றும் 2 அண்ணன்கள் இருக்கிறார்கள். இதை எப்படி சார் சொல்லுவோம் அப்படின்னா, ஐ ஹாவ் 3 sisters and 2 brothers. ஹாவ் தான் வரும். உங்களுக்கு இருக்காங்க, ரைட்டா? ஐ ஆம்னு போடக்கூடாது, ரைட்டா? ஐ ஹாவ். அப்புறம் என்ன இருக்கு? என்னுடைய அப்பா ஃபேமிலியில் ஒரே குழந்தை. அதை எப்படி சொல்லுவீங்க? மை ஃபாதர் இஸ் த ஒன்லி சைல்டு. யாரு? பட் ஆனால் மை டேட் இஸ் அ ஒன்லி சைல்டு, அல்லது மை ஃபாதர் இஸ் அ ஒன்லி சைல்டு, அல்லது மை மதர் இஸ் அ ஒன்லி சைல்டு, ரைட்டா? அப்படி சொல்லலாம். எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, அதனால உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கசின்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ கசின்ஸ். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ கசின்ஸ். இதை எப்படி சொல்லலாம்? பொதுவாக நீங்கள் உங்கள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலியை பற்றி, மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க? மை இமிடியட் ஃபேமிலி இஸ் வெரி பிக். ஐ ஹாவ் 3 sisters and 2 brothers, பட் மை டேட் இஸ் த ஒன்லி சைல்டு. ஐ ஹாவ் நோ கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ புரியுதா? இதையே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சொந்தக்காரங்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய சொந்தக்கார குடும்பம் இருக்க ரொம்ப பெருசுப்பா, எனக்கு 3 மாமாக்கள். மாமாக்கள்னால் அதில் ஒருத்தர் அங்கிள், 3 மாமாக்கள், 2 அத்தைகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன இதில்? அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள்.
அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்காங்க, நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இது எப்படி சார் சொல்கிறது? என்னுடைய சொந்தக்கார குடும்பம் மிகப்பெரியது அப்படிங்கிற போது என்ன சொல்லலாம்? மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் வெரி பிக். எனக்கு எத்தனை இருக்காங்க? 3 மாமாக்கள் 2 அத்தைகள் இருக்கிறார்கள். ஐ ஹாவ் 3 அங்கிள்ஸ் அண்ட் 2 aunts. ரைட்டா? அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள்ங்கிறத எப்படி சொல்லுவோம்? எப்படிலாம் சொல்லலாம்? ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கசின்ஸ். ரைட்டா? இதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை பற்றி சொல்ல வர்றீங்க. மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் வெரி பிக். ஐ ஹாவ் 3 uncles and 2 aunts. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ ஹாவ் 3 nephews and 5 nieces அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இல்லை, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஐ ஹாவ் நோ கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் நோ மோர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ இதை பற்றி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லும்போது இதில் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இப்போ இவங்களை பற்றி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்கிறத கமெண்ட் காலத்துக்குள்ள கொடுங்க. அதை நாங்கள் சரியாக தவறாங்கிறத தெரிவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் வாழும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.